ஆதியாகமம் 22 2ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறாரு? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையிலே ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அவனை பலியிடு, நான் சொல்லுகிற பலிபீடத்தில் அவனை என்ன செய்ய? பலியிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. 9 தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். கிடத்தி கத்தி எடுத்து அவனை வெட்ட போனான். அல்லேலூயா. இப்ப 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் அல்லேலூயா. உன் புத்திரன், உன் ஏகசுதன். ஏகசுதன் அர்த்தம் உன்னுடைய ஒரே குமாரன், உன்னுடைய ஒரே மகன். இங்க 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கு என்று சொல்லுவார். உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன், உன் ஒரே மகன், உன் ஒரே பிள்ளை, உனக்கு பிடிச்சமான பிள்ளை, நீ நேசிக்கிற பிள்ளை. அதை என்ன செய்ய? பலிபீடத்தின் மேல பலியிடு, எனக்காக என்ன செய்ய? பலியிடு என்று சொன்னார். அல்லேலூயா. யாருக்காக காத்திருந்த? ஈசாக்குக்காக காத்திருந்த. அவன் ஒரே மகன், அவன் ஒரே பிள்ளை, உனக்குன்னு அவன் ஒரே வாரிசு. அவன் மேல நீ பிரிய அதிகமாக வைத்திருக்கிற, அதிகமாக அவனை நேசிக்கிற. அவனை என்ன செய்ய? பலிபீடத்தின் மேல கொண்டு வச்சு பலியிடு என்று சொன்னார். அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, எதை நீ நேசிக்கிறையோ அதை நீ பலிபீடத்தின் மேல வைக்கணும். எது உனக்கு ரொம்ப பிரியமானதோ அதை நீ பலிபீடத்தின் மேல வைக்கணும், அதை பலி செலுத்த வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொன்ன சத்தியம் என்ன? உன் நேசகுமாரன், உன் ஏகசுதன், உன் புத்திரன், அவனை நீ பலிபீடத்தின் மேல வச்சு பலி செலுத்தணும். அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை சொல்ல வருகிறார்? எதை உணர்த்த விரும்புகிறார்? அல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு ரொம்ப பிடித்த பிள்ளை, அவன் வீட்டில் நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. இப்போ அவன் ரொம்ப விரும்புகிற பிரியமான ஒரே பிள்ளை யாரு? ஈசாக்கு. அந்த பிள்ளைக்காக தான் அவன் எத்தனை வருஷம் காத்துனந்தான்? பல வருஷங்கள் காத்துனந்தான். 25 வருஷம் இல்லை, 100 வருஷம் வரைக்கும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? காத்து கொண்டு இருந்தான். வாக்கு தத்தங்களுக்காக 25 வருஷம் காத்திருந்தான். ஆனால் அவனுடைய ஈசாக்கினுடைய பிறப்பினுடைய அந்த இடைவெளி கேப் எவ்வளோ? அவன் கல்யாணமான நாட்கள்ல இருந்து அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ அப்படி பிறந்த ஒரு பிள்ளைய, அந்த பிள்ளையை கொண்டு போய் என்ன செய்ய சொல்றாரு? பலிபீடத்தின் மேல வைக்க சொல்றாரு. எந்த பிள்ளை? ஒரு வேண்டா விருப்பான இருந்த பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, ஒரு ஆகார் இடத்துல பிறந்த பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, ஒரு இஸ்மவேலா இருந்தா பரவாயில்ல, ஒரு கேத்தூராளுக்கு பிறந்த பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, அவளை அனுப்பி விட்டுறலாம். ஒரு ஆகாருக்கு பிறந்த பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, அவளையும் அனுப்பி விட்டுறலாம், குழந்தைய அனுப்பி விட்டுறலாம். ஆனா இவனோ அனுப்பிவிடுவதற்காக பிறந்தவன் அல்ல. இவன் வாரிசு, இவன் தான் அவனுடைய பெயர் சொல்லக்கூடியவன், இவன் தான் அடுத்த சந்ததி, ஆபிரகாமுடைய அடுத்த சந்ததி என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படுவதற்கு உகந்தவன், சேஷ்டபுத்திரன் இந்த மகன் தான். அப்போ இவனை தான் என்ன செய்யணும்? பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்குன்னு இந்த உலகத்துல எது உகந்தது அதை நீ பலிபீடத்தின் மேல வைக்கணும். எத்தனை பேர் வைப்போம்? நமக்கு பிடிச்சது, சொல்ல போனா நமக்கு பிடிச்சது, நம்ம ரொம்ப விரும்புறது, நம்ம ரொம்ப நேசிக்கிறத உன் பலிபீடத்தின் மேல கர்த்தருக்கு என்ன செய்யணும்?
வைக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அந்த பலிபீடத்தின் மேலே வச்சிருன்றாரு. அந்த ட்ரெஸ் இனிமேல் என்ன பண்ணாத, தொடாது. அதை கர்த்தருக்கென்று அதை பலி செலுத்து, அதை வெட்டி போடு, அதை கொளுத்தி போடு, தகன பலியாக பலியிடுன்னு சொன்னார். என்ன காரணம்? தகன பலி என்றால் என்ன? முழுவதுமா எரித்து சாம்பலாக்குவது. அல்லேலூயா. முழுவதுமா எரித்து அதை சாம்பலாக்குவது, அதான் தகன பலி, சர்வாங்க தகன பலி. அல்லேலூயா. அப்போ இந்த ட்ரெஸ்ஸு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கின்ற பாரு, அந்த ட்ரெஸ்ஸு தான் முதல்ல பலிபீடத்தில் வைக்க சொல்றாரு. எத்தனை பேர் வைப்பீங்க? அல்லேலூயா. இந்த ட்ரெஸ்ஸு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கலர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நீ அதை முதல்ல பலிபீடத்தின் மேலே வச்சு தான் ஆகணும். அது இருக்கிற வரைக்கும் உனக்கு சூனியம்தான், அது இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை தான், அது இருக்கிற வரைக்கும் உனக்கு போராட்டம் தான். எது எனக்கு எந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கின்றையோ அந்த கலரை கர்த்தர் முதல்ல சொல்கிறாரு, பலிபீடத்தின் மேலே என்ன பண்ண வை. அது இருக்கிற வரைக்கும் உனக்கு சூனியம்தான், சனியம்தான் உனக்கு. அல்லேலூயா. இந்த ட்ரெஸ்ஸு தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வேற எந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கும்? இந்த ட்ரெஸ்ஸுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார்? எதை கொண்டு போய் பலிபீடத்தில் வைக்க சொல்லுவார்? அதை கொண்டு போய் முதல்ல பலிபீடத்தில் வச்சு என்ன பண்ண, அரையாக எடுக்கிறதில்ல, பாதியாக எடுக்கிறதில்ல, ஃபுல்லாக அதை என்ன செஞ்சிரு, கொளுத்திடு, தகன பலி செலுத்திடு. அல்லேலூயா. இந்த நகை தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா அப்போ முதல்ல அந்த நகையை கொண்டு போய் எங்கே வைக்கணும்? பலிபீடத்தின் மேலே வைக்கணும். அல்லேலூயா. இந்த நகை தான் எனக்கு, இந்த நகைன்னா எனக்கு உயிர், இந்த தங்கம், இந்த அணிகலன்கள் எனக்கு ரொம்ப உயிர் அப்படின்னு சொல்லி நீ சொல்வாய் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், அதை முதல்ல என்ன செய்ய, பலிபீடத்தின் மேலே வை. இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் நகையெல்லாம் கழட்டுன்னு சொல்கிறதில்ல. நகையை கழட்டின கிறிஸ்தவர்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா இல்லையா? எந்த நகைகளும் அவங்க சரீரத்தில் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, போட்டுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்கள பார்த்தோம்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, வேறு வேறு பேர்லாம் வைப்பாங்க. அவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. அவர்கள் ஏன் அந்த நகையெல்லாம் கழட்டினாங்க தெரியுமா? அவர்களுடைய ஈடுபாடு, அவருடைய விருப்பம், அவருடைய பிரியம் எல்லாம் எது மேலே தான் இருந்தது? அது மேலே தான் இருந்தது, அந்த நகை மேலே தான் இருந்தது. கர்த்தர் கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாரையும் பார்த்து நகையெல்லாம் கழட்டுன்னு சொல்கிறதில்ல. யார் நகை மேலே உயிரியே வச்சுன்னு இருக்கிறாங்களோ அவங்க சாப்பாடு இல்லாமல் கூட கடந்துருவாங்க, என்ன இல்லாமல் இருக்க மாட்டாங்க, நகை போடாமல் இருக்கவே மாட்டாங்க. அப்போ முதல்ல அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நகையெல்லாம் கழட்டி எங்கே வைய, அடகு கடையில் இல்லை, பலிபீடத்தில் வச்சிரு. அல்லேலூயா. அடகு கடையில் வச்சா நீ மறுபடியும் மீட்டு என்ன பண்ணிக்குவ, போட்டுக்கொள்ளு. பலிபீடத்தில் வச்சாச்சுன்னா அது இனிமே நீ எந்த காலத்தில் என்ன பண்ண மாட்ட, தொட மாட்ட. அல்லேலூயா. உன் கண்ணு முன்னாடி கொண்டாந்து உனக்கு காமிச்சாலும் நீ அதை என்ன பண்ண மாட்ட, விரும்ப மாட்ட. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு எதை பலிபீடத்தின் மேலே வைக்கணும்? எதை நாம் முக்கியமாய் கருதுகிறோமோ, எதை நாம் முதன்மையாக நினைக்கிறோமோ, எதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுகிறோமோ, எதன் மேலே ரொம்ப ஆசை வச்சிருக்கிறோமோ அதைத்தான் முதல்ல என்ன செய்யணும், பலிபீடத்தின் மேலே கர்த்தர் வைக்க சொல்லுவார். நீங்கள் நல்லா வேணா செக் பண்ணி பாருங்க. அதை தான் முதல்ல செக் பண்ண, அதை தான் முதல்ல கொண்டு போய் கொளுத்த சொல்லுவார், அதை தான் முதல்ல கொண்டு போய் எரிக்க சொல்லுவார், அதை தான் பலியிட சொல்லுவார். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எதை சொன்னார்? இஸ்மவேலை பலியிட சொல்லலை, கேத்தூராளின் பிள்ளைகளை பலியிட சொல்லலை, வேற எந்த காரியத்தை அவர் பலியிட சொல்லலை. ஆண்டவர் ஆபிரகாம் எதன் மேல அதிக அன்பு வைத்திருந்தானோ அதைத்தான் என்ன செய்யாரு, பலியிட சொன்னார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக நீ எந்த நகைகளை அதிகமாக விரும்புகிறாயோ அதை என்ன செய்யணும், பலிபீடத்தின் மேலே கொண்டு வைக்கணும். பலிபீடத்தின் மேலே வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? சர்ச்சில் இங்கே கொண்டாந்து வைக்கிறது இல்லை. அதை முதலாவது தேவனுக்காக நீ என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், இழக்க வேண்டியதாக இருக்கும். அதை நீ விரும்பாமல் அதை விட்டு விட வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு நாம் பலி செலுத்த வேண்டியது, பலியிட வேண்டியது எதையெல்லாம் தெரியுமா? எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுகிறோமோ அதைத்தான் முதல்ல அவர் பலி செலுத்த சொல்லுவார், அதைத்தான் கொண்டு போய் பலிபீடத்தின் மேலே வைக்க சொல்லுவார். அல்லேலூயா. யாருக்காகவும் நான் அவங்கள மட்டும் விட்டு விலகவே மாட்டேங்க. யாரை வேணாலும் விட சொல்கிறேங்க, விட்டுடுறேன், இவங்கள மட்டும் நான் விட்டு விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். முதல்ல நீ அவங்கள தான் என்ன பண்ணணும், விட்டு கொண்டு அவங்கள பலி செலுத்தணும். இனி உன் வாழ்க்கையில் அவங்கள என்ன செய்யக்கூடாது, நீ விரும்பவே கூடாது, அவங்களோடு கூட நீ ஐக்கியம் கொள்ளவே கூடாது என்று சொல்லி முதல்ல கர்த்தர் அவங்கள தான் பலியிட சொல்லுவார். குடும்பத்தில் உறவுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேருக்கு எல்லாரையும் பிடிக்காது. ஒரு சில பேருக்கு யாரை பிடிக்கும்,
அப்பாவை ரொம்ப பிடிக்கும். சில குடும்பத்தில் யாருக்கு பிடிக்கும்? அம்மாவை ரொம்ப பிடிக்கும். சில குடும்பத்தில் சகோதரனை ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு யாரை பிடிக்கும்? சகோதரியை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நேசிப்பாங்க. சில பேருக்கு யார்? மனைவியை ரொம்ப நேசிப்பாங்க. சில பேர் பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பாங்க. சில பேர் மாமன், மச்சான், சித்தப்பா, அண்ணன், தம்பின்னு உறவு முறைகளை யாரோ ஒருத்தவங்களை நேசிப்பாங்க. சில பேர் தன்னுடைய நண்பர்களை உயிருக்குயிராக நேசிப்பாங்க, சிநேகிதன், ஃப்ரெண்டு. அப்போ உன் வாழ்க்கையில் யார், எந்த சிநேகிதன், எந்த ஃப்ரெண்டு, எந்த மாமன், மச்சான், அக்கா, தங்கச்சி, யார் அண்ணியா, அண்ணனா, தாயா, தகப்பனா யார் இருக்கிறார்களோ ஆண்டவர் சொல்லுவார், அவர்களை தான் முதல்ல நீ என்ன செய்யணும்? பலியிட வேண்டும், பலிபீடத்தின் மேலே கொண்டு வந்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க மேலே நான் உயிரே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்கள தான் முதல்ல என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு? நீ இழக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் யார் மேலே உயிரை வச்சுன்னுக்கிறீங்க? கேத்தூராளின் பிள்ளை இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்துருவாங்க. இஸ்மவேல் இல்லைனா கூட இருந்துருவாங்க. ஆனால் ஈசாக்கு இல்லைனா என்னால் என்ன பண்ண முடியாது? இருக்கவே முடியாதுன்னா அப்போ நீ யாரை கொண்டு போய் முதல்ல பலிபீடத்தில் வைக்கணும்? ஈசாக்கை தான் கொண்டு போய் பலிபீடத்தில் வைக்கணும். அல்லேலூயா. யாக்கோபு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? தீனால சேர்த்து மொத்தம் 13 பிள்ளைகள். 13 பிள்ளைகளில் யார் இல்லைனாலும் இருந்துருவான். ஆனால் யோசேப்பு இல்லைனா என்ன பண்ண மாட்டான்? இருக்க மாட்டான். அப்போ ஆண்டவர் முதல்ல அவன் வாழ்க்கையில் அவனை விட்டு பிரித்தது யாரை? ரூபனையோ, காத்தோ, நப்தலியோ, அப்புறம் சிமியோனோ, லேவியோ, யூதாவோ, அவங்களையெல்லாம் பிரிக்கல. முதல்ல யாரை பிரித்தாரு? யாரை அவன் அதிகமாக நேசித்தானோ அவனை தான் கொண்டு போய் பலிபீடத்தின் மேலே வைக்க சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, உனக்கு பிரியமானவைகள் எதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. சில பேருக்கு எல்லாருக்கும் ஒரே விதமாக இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் பிரியமான காரியங்கள். அப்போ கர்த்தர் எதை பலி செலுத்த சொல்கிறார், பலிபீடத்தின் மேலே வைக்க சொல்கிறார்னா, எதெல்லாம் உனக்கு பிரியமாக இருக்கிறதோ அதை எல்லாம் நீ கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும்? பலிபீடத்தின் மேலே வச்சாகணும். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப விரும்பி தூங்குறோம், ரொம்ப பிரியப்பட்டு என்ன செய்கிறோம்? தூங்குறோம். அந்த தூக்கத்தை முதல்ல என்ன செய்யணும்? பலிபீடத்தின் மேலே வைக்கணும், வச்சு கொளுத்தணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ரொம்ப விரும்பி தூங்குறீங்க? தூக்கம்னால எனக்கு அவ்வளோ விருப்பங்க. மணிக்கணக்கில் விட்டால் நம்ம ஆட்டில் தூங்கிடுவாங்க, அப்படியே விட்டால் போதுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் என்ன தெரியுமா? நீ ரொம்ப விரும்பி செய்கிற அந்த காரியத்தை அதைத்தான் முதல்ல பலி செலுத்த சொல்லுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப விரும்பி 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 தூங்காத. ஒரு நாள் நீயே பலிபீடத்தின் மேலே வைக்கலன்னு சொன்னா, ஒரு நாள் நீயே நினைச்சாலும் தூங்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் மாறும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? தூக்கத்தை விரும்பி தூங்குற இன்னைக்கு அந்த தூக்கத்தை நீயா வெறுக்கல அப்படி சொன்னா, கர்த்தருக்காக நீயே அதை வெறுத்து விடவில்லை அப்படி என்று சொன்னால், கர்த்தரே ஒரு நாள் உன்னை வெறுக்கும்படிக்கு செய்வார். நீயே நினைச்சாலும் அன்னைக்கு என் தூக்கத்தை என்ன செய்ய முடியாது? தூங்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால இன்னைக்கு எவ்வளவு தூக்கம் வருதோ அவ்வளவு தூக்கத்தை விரும்பி தூங்கி கொண்டிருக்காதே. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் தூங்கி கொண்டிருப்பாயின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தூக்கத்தை விரும்பாதே, நீ தரித்திரனாவாய் என்று வேதம் சொல்லுகிறது. எதில் தரித்திரனாவாய்? நான் எங்கே தரித்திரனா இருக்கிறேன்? என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, நகை இருக்குது, என்கிட்ட எல்லாம் பேங்க் டெபாசிட் எல்லாம் இருக்குது, நிலப்பலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் எங்கே தரித்திரனா இருக்கிறேன்? வாசிங்க அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 20:13 வசனம். நீதிமொழிகள் 20:13 வசனம். தூக்கத்தை விரும்பாதே, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். என்ன ஆவாய்? தரித்திரனாவாய். தரித்திரனா எங்க இருக்கிற அப்படின்னு கேட்டா, நீ தூக்கத்தை விரும்பினன்னு சொன்னா ஆவிக்குரிய காரியத்துல நீ என்னவா இருப்ப? தரித்திரனா மாறிக்கிட்டு இருப்ப. ஆவிக்குரிய காரியத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு வளர்ச்சி இருக்காது, ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு தேவனுடைய ஆவியின் கனிகள் இருக்காது. அதில் இருக்க இருக்க தரித்திரனா போய் கொண்டிருப்ப.
ஒரு ஆவிக்குரிய கனிகள் இருக்காது, ஒரு பரிசுத்த ஜீவியம் இருக்காது, ஒரு தேவ பக்தி இருக்காது, ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்காது, ஒரு தேவனுடைய கிரியைகள் ஒன்றும் மூலமாக செய்ய முடியாது. அதில் இருக்க இருக்க தரித்திரன் அவன் யாருக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. யாருக்கும் நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்ட, நீயும் ஆசீர்வாதமா இருக்க மாட்ட, யாருக்காகவும் நீ ஆசீர்வாதமா வாழ முடியாது. அதுதான் தரித்திரம் என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய ஒரு தரித்திரம். உன்னை வச்சு ஊறுகாய் கூட போட முடியாத அளவுக்கு போயிடுவேன். அதனால தான் சொல்லுது, நீ விரும்பி தூங்குற உன் லைஃப்ல ஒரு பகுதி உன் தூக்கத்தை ரொம்ப விரும்புறன்னா அந்த தூக்கத்தை நீ பலிபீடத்தின் மேல என்ன செய்யணும்? வச்சு கொளுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும்? பலிபீடத்தின் மேல விரும்பி தூங்காத அதை பலிபீடத்தின் மேல வை என்று கர்த்தர் சொல்லுவார். அது உனக்கு பிடிச்சு செய்யற சில நேரத்தில் தூக்கத்தை என்ன பண்ற, ரொம்ப விரும்புற, எப்போ பார்த்தாலும் தூக்கத்தை விரும்புற. அல்லேலூயா. பிசாசு பிடிச்சு தூங்க வைக்கிறது அது ஒரு விதம். தூக்கம் என்பது 2 விதம் இருக்குது. ஒன்று பிசாசு பிடிச்சு தூங்கிறது, இன்னொன்று நாமளே விரும்பி தூங்கிறது. சில பேருக்குள்ள பிசாசு பிடிச்சிருச்சுன்னா, பிசாசுனுடைய கிரியைகள் காணப்பட்டுச்சுன்னா அவங்கள மணிக்கணக்கில் தூங்க வைக்கும். அல்லேலூயா. மணிக்கணக்கில் தூங்குவாங்க. அது ஒரு தூக்கம். சில பேருக்குள்ள விரும்பி தூங்குகிற ஒரு தூக்கம், அவங்களே விரும்புவாங்க தூங்கணும், எப்போ பார்த்தாலும் தூங்கணும் 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 சொல்லி அது ஒரு விருப்பமாக அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ நீ எதை விரும்பி ஒரு தூக்கத்தை செய்தாலும் கூட ஆண்டவர் சொல்லு, அவன் தூக்கத்தை என்ன செய்ய? பலிபீடத்தின் மேலே வை. சில பேருக்கு சாப்பாட்டை விரும்பி, சாப்பாடுனா உயிர், அது சாப்பாடுனா உயிர், ஆண்டவர் சொல்லு அதை முதல்ல பலிபீடத்தின் மேலே வை. அதுலேயும் சில பேர் குறிப்பியும் நான்வெஜ்னா ரொம்ப ரொம்ப உயிர். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் எது இருந்தாலும் இல்லைனாலும் எங்கள் வீட்டில் நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எங்கள் வீட்டில் காய்கறி கூட நீங்கள் அதிகமாக பார்க்க முடியாது. ஃபுல்லாக எப்போ தான் எதை தான் பார்க்கலாம்? கறி, மீன், முட்டை இது தான் பார்க்கலாம் அப்படின்வாங்க. அல்லேலூயா. காரணம், சில குடும்பத்தில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு எடுப்பாங்க, எப்போவாவது ஒரு முறை எடுப்பாங்க, கிடைக்கும்போது சாப்பிடுவாங்க, வாய்ப்பு கிடைச்சா அதை சாப்பிடுவாங்க. ஆனால் சில பேருடைய வாழ்க்கையில் என்றைக்குமே அது என்ன இருக்கணும்? அது இருந்துக்கிட்டே இருக்கணும். அது ஒரு பக்கம் அது தண்ணி மாதிரி, சாப்பாட்டுக்கு பக்கத்தில் தண்ணி வைப்பேன் இல்லையா, அந்த மாதிரி இது என்ன இருக்கணும்? இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு சாப்பாட்டு இறக்கமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை அவர்கள் விரும்புகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீயா கொண்டு போய் பலிபீடத்தில் வைக்கிறியா இல்லை என்ன சொல்கிறேன்னு கேட்குறாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் மச்சங்களை சாப்பிட்டோம், நாங்கள் நான்வெஜ்லாம் நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னாங்க. அதனால் இங்கே வந்து எங்களுக்கு இறைச்சி கொடுப்பவன் யார் என்று சொல்லி அழுதாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு இறைச்சி கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன பண்ணார் தெரியுமா? என்னாகமம் 11:33 வாசிக்கலாம். என்னாகமம் 11:33. சீக்கிரம். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும், தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்னு தின்னும் முன்னே, எதுக்கு முன்னாடியே மென்னு தின்னும், வாயில வச்சுட்டாங்க, இறைச்சியை வாயில வச்சுட்டாங்க. வாயில வச்சு அதை மென்று தின்னு முழுங்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதைகளால் வாதித்தார். கானானுக்கு போங்கடான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தா என்ன கதை பேசிட்டு இருக்காங்க? கறி கதை பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் கறி எடுத்தியா, மீன் எடுத்தியா, முட்டை எடுத்தியா, நேற்று உங்கள் வீட்டில் எத்தனை கிலோ கறி எடுத்தோம், எங்கள் வீட்டில் இத்தனை கிலோ கறி எடுத்தோம், அது வாங்கினேன் இது வாங்கினேன். இந்த கறி, மீன், முட்டை, நான்வெஜ் இதை பற்றின ஒரு எண்ணங்களாகவே இருந்துக்கிட்டு. ஆனால் எந்த காரியத்தை மறந்துட்டாங்க? கானானுக்கு போகிறத மறந்துட்டாங்க. அப்போ கானானுக்கு போகிற வழியில் கறி கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. கானானுக்கு போகிற வழியில் கறியுடைய நினைப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆகையினால அவர்கள் அது ஆசைப்பட்டு சாதாரணமாக இல்லை, அதை இச்சித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் இச்சித்து அவங்க கேட்டதை கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்ட காடைகளை, நான்வெஜ்ஜை கொடுத்துட்டு அவங்க அதை வாயில் வச்சு அதை சாப்பிட்டு முழுங்கிறதுக்கு முன்னாடியே ஒரே அடி அடிச்சார் பாரு கர்த்தர். வாதைகள் எல்லாரும் நிறைய பேர் செத்து மடிஞ்சாங்க. காரணம் என்ன? ரொம்ப விருப்பம், கறி மேலே ஒரு வெறி. அல்லேலூயா. என்னது? கறி மேலே ஒரு வெறி.
அதை பலிபீடத்தின் மேலே நீ வைக்கணும். எத்தனை பேருக்கு கறி மேலே ஒரு வெறி? அல்லேலூயா. கறின்னா உசுரே விட்டுக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருவேளை அப்படிப்பட்ட விருப்பம் அதன் மேலே நமக்கு இருக்குமானால் கர்த்தர் இப்போ எதை சொல்லுவார்? எந்த கறி மேலே நீ, எந்த நான்வெஜ் மேலே, எந்த எந்த அசைவத்து மேலே நீ பிரியம் வச்சிருக்கிறியோ அதை என்ன செய்யணும்? கர்த்தருக்காக நீ பலிபீடத்தின் மேலே வைக்கணும். வைப்பீங்களா? அப்படிப்பட்ட ஆசை எங்களுக்கு யாருமே இல்லை பாஸ்டர்னா உண்மையிலே நீங்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. நிறைய பேர் இன்றைக்கி கறியை சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் அவங்க கறியை சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. என்ன காரணம்? டாக்டர் சொல்கிறார் இதெல்லாம் சாப்பிடவே நீங்கள் கூடவே கூடாதுன்றார். ஏன்னா இவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்போ கர்த்தர் யார்கிட்ட சொல்லிவிடுவார்? டாக்டர்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லிவிடுவார். அவன் வருவான், நாளைக்கு டோக்கன் போடுவான். நாளைக்கு போட்டவொடனே இந்த மெடிசன்லாம் அவனுக்கு எழுதி கொடுத்து என்ன பண்ணிவிடு, கறியே வாயில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிடு. வச்ச கொலஸ்ட்ரால் ஆகிடும், வச்ச நீங்கள் மண்டையை போட்டுருவோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுன்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? ஐயோ வேண்டாங்க, அப்படி லைட்டாக அப்படி எடுப்பேன், போதும் அப்படின்னு வச்சுருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் சொல்லுகிறார், கறி நான்வெஜ் மேலே, உணவு ஆகாரத்து மேலே உனக்கு பிரியம் இருக்கிறதா? அதை கொண்டு போய் என்ன எங்கே வைய? பலிபீடத்தின் மேலே வை. அல்லேலூயா. சில பேருக்கு பணத்தின் மேலே, பொருள் மேலே, பதவி மேலே, அது மேலே ரொம்ப மோகம் இருக்கும் என்று சொன்னால், இதெல்லாம் யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதன் மேலே ஒரு பிரியம் அதிகமாக வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அதை கொண்டு போய் கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரு? பலிபீடத்தின் மேலே வைக்க சொல்கிறார். ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் போட்டு, ஐயா நாளைக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் ஆகுது, ஒரு பிரச்சனை ஆகுது, அது ஒரு பூர்வீக சொத்து, அந்த பூர்வீக சொத்து நாங்கள் இழந்துடக்கூடாது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா என்று சொல்லி ரொம்ப அவங்க கம்பல் பண்ணாங்க. ரொம்ப கம்பல் பண்ணாங்க. என்ன ரீசன்னா, அந்த சொத்தை இழக்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அது என்ன சொத்தாக இருக்கிறது? பூர்வீக சொத்தாக இருக்கிறது. அந்த பூர்வீக சொத்து எங்கள் கை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது ஐயா, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு தொடர்ந்து ஃபோன் போட்டு அவங்க எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை சொல்லும் போதெல்லாம், ஐயா இந்த நிலப்பிரச்சனை இருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லலை, அந்த பூர்வீக சொத்து போயிடக்கூடாது, பூர்வீக சொத்து போயிடக்கூடாது சொல்லி ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. அவங்க சொல்லும்போது நினச்சேன் இது கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு. ஏன்? இவங்களுடைய பிரியமெல்லாம் எது மேலே இருக்குது? எதை விடக்கூடாத மனசு இருக்கிறாங்க, எதில் விட்டுறக்கூடாதுன்ற மனசில் இருக்கிறாங்க. பூர்வீக சொத்து இழந்துடக்கூடாது, மற்ற சொத்து கூட எடுத்துன்னு போகட்டும், பூர்வீக சொத்து இழந்துடக்கூடாதுன்னு நினச்சாங்க பாரு. அவங்க சொல்லும் போது நினச்சான், நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே, உங்கள் சித்தமானபடி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஃபோன் வந்தது, அந்த சொத்து போயிட்டு செய்யான்ட்டாங்க. அவங்க முதல்ல சொல்லும் போதே நான் நினச்சேன் இதை கண்டிப்பாக அவங்க இழந்துருவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் போட்டு சொன்னாங்க இது போயிடுச்சுயா அப்படின்னாங்க. காரணம், எந்த சொத்து மேலே, எந்த நிலத்து மேலே, எந்த நகை நட்டு மேலே, ஐயோ இது எங்கள் பாட்டி கொடுத்த நகை, இது எங்கள் தாத்தா வச்சுட்டு போன நகை, இது எங்கள் அப்பா எனக்காக, எங்கள் அம்மா எனக்காக வச்சுட்டு போன நகை, எதை மேலே நீ அதிகமாக பூர்வீகமாக ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்டாக ரொம்ப பிரியப்பட்டு வைக்கிறியோ அது என்ன செஞ்சிடும்? கர்த்தர் சொல்லுங்க, அவன் கொண்டு போய் அதை பலிபீடத்தில் நீயா வச்சிரு. இல்லைன்னு சொன்னால் அது உன் கை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு நாங்கள் கொஞ்சம் வேலைகளை செய்ய போனோம். அங்கே ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க, அந்த லைட்டு மட்டும் கொஞ்சம் பத்திரமாக கட்டி கொடுங்கன்னாங்க. அந்த லைட்டு மட்டும், வேறு எந்த லைட்டு கூட பரவாயில்ல, இந்த லைட்டு மட்டும் என்ன செய்யுங்க, ரொம்ப பத்திரமாக கட்டி விடும். அது ஒரு சென்டிமெண்ட்டாக அந்த லைட்டை நாங்கள் ரொம்ப நாளாக வச்சுருக்கிறோம். நாங்கள் சரின்னு சொல்லிட்டு நாங்களும் பத்திரமா பயபக்தியோட அந்த லைட்டை கட்டலான்னு இப்படி கையை வச்சோம். பொழுக்குன்னு கீழே வந்து உடச்சிக்கிச்சு. சுத்தமாக அது உடச்சின்னு கூழாங்குழானா போயிடுச்சு. பல்பு உடச்சிக்கிச்சு. என்ன பண்ண முடியும்? மற்ற பல்புலாம் உடையல, மற்ற பல்புலாம் நாங்கள் கட்டினோம், அது உடையல. ஆனால் எந்த பல்பு இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கட்டி எங்களுக்கு கொடுங்க, இது எங்களுக்கு ரொம்ப நாளாக நாங்கள் சென்டிமெண்ட்டாக வச்சுன்னு சொன்னாங்க பாரு, அந்த பல்பு உடச்சிக்கிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியத்தின் மேலே நீ அதிக பிரியம் வைத்திருக்கிறியோ அது கண்டிப்பாக எங்கே வரணும்? பலிபீடத்தின் மேலே வர வேண்டும். அல்லேலூயா. அது நிலமாக இருந்தாலும் சரி, அது பதவியாக இருந்தாலும் சரி, இந்த வீடு மட்டும் நாங்கள் இழக்கவே மாட்டோங்க. என்ன பண்ணாலும் இந்த வீடு எங்களுக்கு பிடிச்சி போச்சுங்க, இந்த வீட்டை நாங்கள் இழக்கவே மாட்டோம், இந்த வீட்டுக்காக யாருக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், செத்தாலும் இந்த வீட்டில் தான் சாவுன்னு சொன்னவர், கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு முதல்ல ஆண்டவர் ஒன்று என்ன பண்ணுவார்? அங்கேருந்து அவனை முதல்ல துரத்துறதுக்கு ஐடியா பண்ணுவார். நீயா அந்த பலிபீடத்தின் மேலே கொண்டு அந்த வீட்டை வச்சு, இனிமேல் இந்த வீடு வான ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தா அனுபவிக்கிற, இல்லைன்னா இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி நீயா ஒப்பு கொடுத்து சரண்டர் ஆகிட்டா பிரச்சனை கிடையாது.
ஆனால் இந்த வீட்டை மட்டும் நான் யாருக்காக நான் இழக்க மாட்டேன். இந்த வீடை மட்டும் நான், ஐயோ இந்த வீடு என்ன என் உசுறு, இந்த வீடு எனக்கு பரம்பரையாக இருக்கிறது, இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா கட்டின வீடு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டை தான் என்ன பண்ணி அவனுக்கு முதல்ல நீ இழக்க வேண்டியதாக இருக்கணும். அதை தான் கொண்டு வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கே கொண்டு வந்து வையே, பலிபீடத்தின் மேலே வையி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாரமாகட்டும், துணிமணி ஆகட்டும், நகைகளாகட்டும், பணமாகட்டும், பூர்வீக சொத்தாகட்டும், வீடுகளாகட்டும், உறவுகளாகட்டும், ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 10:37 வாசிங்க. மத்தேயு 10:37 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதுதான் சொல்றாரு. சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது நண்பர்கள். சில பேர்லாம் பார்த்தா நண்பர் அவ்வளோ உரிமை கொண்டாடுவாங்க, அப்படியே நகமும் சதையும் போல, யோனத்தானும் தாவீதும் போல, இது சவுலும் யோனத்தானும் போல, அப்படியெல்லாம் உறவு கொண்டாடுறவங்களாம் இருக்கிறாங்க. எனக்கு என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தான் தெரியும். என் ஃப்ரெண்டுன்னா எனக்கு உயிர். உன் ஃப்ரெண்டு தான் ஒரு நாளைக்கு உனக்கு வேட்டு வைப்பான் உனக்கு. அல்லேலூயா. நீ வெயிட் பண்ணிட்டார். எந்த ஃப்ரெண்டுக்காக நீ ரொம்ப இடம் கொடுத்து முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துன்னு இருக்கிறியோ, உன் ஃப்ரெண்டால் ஒரு நாள் நீ என்ன பண்ண போகிற, என்ன நிலைமையை நீ அடைய போகிறன்னு தெரியாது. அல்லேலூயா. என் ஃப்ரெண்டு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் ஃப்ரெண்டு, சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, ராத்திரி பகலும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது, இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பண்ணக்கூடாது. கேட்டால் என் ஃப்ரெண்டு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரு நாள் வைப்பான் அவனுக்கு வேலை. அல்லேலூயா. என் ஃப்ரெண்டு என்னை ஏமாற்ற மாட்டான். என் ஃப்ரெண்டு எனக்கு அப்படி, என் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு பழக்கம். என் ஃப்ரெண்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கம். என் ஃப்ரெண்டு யாருக்காக நான் விட மாட்டேன். என் ஃப்ரெண்டு எனக்காக எவ்வளோ வேலை செஞ்சுருக்கா தெரியுமா? கர்த்தர் சொல்லுவார், உன் ஃப்ரெண்டால் நீ முதல்ல உன் ஃப்ரெண்டை கொண்டு போய் என்ன பண்ணிவிடு, பலிபீடத்தின் மேலே வச்சிரு. ஆண்டவரே அவன் எனக்கு வேண்டான்னு சொல்லி வெறுத்துரு. இல்லை, உன் ஃப்ரெண்டை வச்சு நீ பெருசாக என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், பாதிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஃப்ரெண்டை ரொம்ப உயிருக்கு உயிரை நினச்சிருக்கிறீங்க? கர்த்தரை தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, அதிகமாக உயிருக்கு உயிராக வச்சுன்னு இருக்கக்கூடாது. இல்லைன்னா உன் உயிரை எடுத்துருவான் ஒரு நாள். உன் உயிர் அவனாலே போயிடும். கர்த்தருக்காக எந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணாத, ரொம்ப நேசிக்காத, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காத. அல்லேலூயா. ஃப்ரெண்டால் அழிஞ்சு போனவன் எத்தனையோ பேர் இருக்கிறான். ஃப்ரெண்டால் கெட்டு போனவன் எத்தனையோ பேர் இருக்கிறான். ஃப்ரெண்டால் துரோகத்தை சந்திச்சவன் எத்தனையோ பேர் இருக்கிறான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதாஸை பார்த்து என்ன சொன்னார், சிநேகிதனே என்றாரு. அவன் தான் வச்சான் முத வேலை. யாருக்கு? இயேசுவை காட்டி கொடுத்து 30 வெள்ளி காசு அவன் தான் வாங்கினான். எத்தனை ஃப்ரெண்டு, எந்த சிநேகிதனும் மோசம் பண்ணுகிறான் என்று வேதம் சொல்கிறது. எந்த சிநேகிதனும், எந்த ஃப்ரெண்டும், எந்த சகோதரனும். அல்லேலூயா. சில பேர் அந்த ஃப்ரெண்டுக்காக கர்த்தரை விடுறது, ஆராதனையை விடுறது, அப்படிலாம் செய்யக்கூடாது. ஆண்டவரை மறுதளிக்கிறது, நம்ம காரியெல்லாம் செய்யக்கூடாது. ஃப்ரெண்டை உயிருக்கு உயிராக நேசிக்கிறது. யாரை வேணாலும் இழந்துருவாங்க, பெத்த தாய் தகப்பனை கூட இழந்துருவாங்க. ஆனால் ஃப்ரெண்டு என்ன பண்ண மாட்டாங்க, இழக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சிநேகிதம் அதெல்லாம் கர்த்தர் ஒரு நாள் உனக்கு காமிச்சிருவார் யாருன்றது. அல்லேலூயா. ஒருத்தவங்களுக்கு போய் சத்தியத்தை சொன்னோம். அவங்க சத்தியத்தை விசுவாசிக்கல, ஃப்ரெண்டு அதிகமாக நேசித்தாங்க. ஆண்டவரை பற்றி சொன்னோம், அவங்க அதை எடுத்துக்கல, அதிகமாக ஃப்ரெண்டை ரொம்ப நேசித்தாங்க. கடைசியில் அந்த ஃப்ரெண்டால் ரொம்ப மனமடி வாக்கப்பட்டாங்க. அந்த ஃப்ரெண்டால் அவங்க நடுத்தெருவுக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த ஃப்ரெண்டால் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் நாங்கள் சொல்லும் போதில் அவங்களுக்கு அது புரியல. ஆனால் அதுக்கப்புறம் அவன் வெயிட் பண்ணோம். சில நாட்கள் போச்சு. அந்த எந்த ஃப்ரெண்டை தூக்கி வச்சுட்டு தலையில் ஆடினாங்களோ அதே ஃப்ரெண்டால் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு தள்ளப்பட்டாங்க. ஒருத்தர் வந்தார், ஒரு இரவு நேரத்தில் என்கிட்ட வந்தார். ஐயா, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தொடங்கலான்னு இருக்கிறோம், நானும் என் ஃப்ரெண்டும் பார்ட்னராக சேர்ந்து தொடங்க. எந்த ஃப்ரெண்டுன்னு கேட்டேன். இந்த மாதிரி இந்த பேர் சொன்னார். அந்த ஃப்ரெண்டாவா? ரைட் ஓகே, தயவு செய்து சொல்கிறேன், அவனை கூட வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யாத அப்படின்னு சொன்னேன். இன்னும் சொல்ல போனால் அந்த ஃப்ரெண்டு எனக்கு யாருன்னு தெரியாது, கேள்விப்பட்டுக்கிற அவ்வளோதான். அந்த ஃப்ரெண்டு கூட நான் அதிகமாக பேசுறது கிடையாது, பழகினது கிடையாது. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நாங்கள் பார்ட்னராக சேர்ந்து இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு. அவரை உட்கார வச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவருக்கு சத்தியத்தை சொன்னோம். ஒரு இரவு நேரத்தில் இந்த மாதிரி செய்யாதீங்க, அதனால் ரொம்ப நீங்கள் பாதிக்கப்பட வேண்டியதாக இருக்கும், ரொம்ப நீங்கள் இறங்காதீங்க அப்படின்னு சொன்னோம்.
அவர் எல்லா கதையும் 1 மணி நேரமாக 1.5 மணி நேரமாக எல்லா கதையும் கேட்டுக்கிட்டு மறுபடியும் ஃப்ரெண்டை கூட்டு வச்சு பணத்தெல்லாம் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி ஒரு பிஸ்னஸை தொடங்கினாங்க. அந்த பிஸ்னஸை தொடங்கி அதுக்கு எல்லாம் பிளான்லாம் போட்டாங்க. அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலான்னு பெரிய பிளான்லாம் போட்டாங்க. கடைசியில் அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணான் தெரியுமா? எல்லாத்தையும் மூவ் பண்ண வச்சு எல்லாத்தையும் செய்ய வச்சு கடைசியில் எல்லாத்தையும் பணத்தை போட்டு செலவு பண்ணி ஒரு லெவலுக்கு வந்த பிறகு விட்டு ஓட்டான். இப்போ அந்த தொழிலை இவங்களால செய்ய முடியல. அந்த தொழில் யாரை வச்சு இந்த காரியத்தெல்லாம் செஞ்சாங்கன்னா ஃப்ரெண்டை நம்பி செஞ்சாங்க. அவன் கரெக்டான டைமுக்கு காலை வாரிட்டு போயிட்டான். ஏகப்பட்ட கடன், ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட ஃபைனான்ஸில் மாட்டிக்கிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப வருஷங்கள் அவங்களுக்கு பிடிச்சது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் கூப்பிட்டு சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன் உங்ககிட்ட, நான் இந்த வேலையெல்லாம் செய்யாத, அவனை நம்பி இந்த மாதிரி காரியத்தில் இறங்காதன்னு சொன்னால் நீங்கள் கேட்கல அப்படின்னு. என்ன ஐயா பண்ணுறது அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறது? ரொம்ப நாள் ஆச்சு. அதில் ஒரு 3 பேர் பார்ட்னராக சேர்ந்தாங்க. அந்த 3 பேரும் அந்த ஒருத்தன் விட்டுட்டு போயிட்டான். அவன் மட்டும் பணத்தை ஷேர் பண்ணலை. இந்த 2 பேரும் பார்ட்னராக போட்டு பணத்தை போட்டாங்க பாரு. இந்த 2 பேரும் பயங்கர பாதிப்புக்குள்ளே நஷ்டத்துக்குள்ளே போய் வாழ்க்கையே ஒரு சூனியமாக மாறிடுச்சு அவங்களுக்கு. அந்த அளவுக்கு ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்து நஷ்டப்பட்டது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஃப்ரெண்டை உயிரை நேசிச்சின்னு அவன் நம்பிக்கின்னு அவன் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தனா அவனாலவே நீ நஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அவனால் நீ பெரிய பிரச்சனைக்குள்ளே நீ சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. அவன் அந்த ஃப்ரெண்டை முதல்ல என்ன செய்ய, எங்கே கொண்டு வந்து வையே, பலிபீடத்தின் மேலே வச்சிரு. உனக்குன்னு பிரியமானதுன்னு உன் வாழ்க்கையில் எதுவுமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. யாருக்காகவும் நான் இவங்களை மட்டும் இழக்கவே மாட்டேன், யாருக்காகவும் நான் அவங்கள மட்டும் நான் இழக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்காத. இப்போவே சொல்கிற பேச்சு கேட்டுக்க. அல்லேலூயா. இப்போவே சொல்கிற பேச்சு கேட்டு பலிபீடத்தின் மேலே கொண்டு வந்து என்ன பண்ணிடு, வச்சிரு என்று சொல்லுவாங்க. சாதாரண ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு. அல்லேலூயா. ஒரு சில ட்ரெஸ்ஸை மட்டும் ரொம்ப சென்டிமெண்ட்டாக உள்ளே வச்சுன்னு இருக்காத. எங்கே பீரோக்குள்ளே ஒரு நாள் அந்த ட்ரெஸ்ஸு வெளியில் வரணும். அப்புறம் அது வந்தால் தான் அவன் குடும்பம் மாறும். புரியுதுங்களா உங்களுக்கு? வீட்டில் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸு மாதிரி தான் தெரியும். ஆனால் ட்ரெஸ்ஸை வச்சவங்களுக்கு தான் தெரியும் இந்த ட்ரெஸ்ஸு மட்டும் எதுக்காக நாங்கள் வச்சிருக்கிற. எத்தனை பேருக்கு தெரியுது? அல்லேலூயா. வீட்டில் இருந்து பார்க்குற எல்லாருக்கும் இது சாதாரண ட்ரெஸ்ஸு தான். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை வச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது என்ன ட்ரெஸ்ஸு, எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸு, ஏன் இந்த ட்ரெஸ்ஸு, இது எங்கேருந்து வந்துச்சு, இது எப்போ வந்துச்சு, இது யார் கொடுத்தா, இது எதுக்காக கொடுத்தா, எந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது, இது என்ன நோக்கத்துக்காக வைக்கப்பட்டன்ற அந்த சென்டிமெண்ட் யாருக்கு தான் தெரியும்? அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் கர்த்தருடைய கண்களோ அது மேலே இருக்கும். அல்லேலூயா. அப்படி ஏதாவது ஒரு ட்ரெஸ் உங்கள் வீட்டில் இருக்கா? அப்படி ஏதாவது ஒரு ட்ரெஸ் உங்கள் வீட்டில் மடித்து வச்சுருக்கீங்களா? யாருக்கும் தெரியாமல்? எல்லாருக்கும் தெரிஞ்சால் கூட இருக்கலாம். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸினுடைய ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது பாரு, அது உனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை முதல்ல என்ன பண்ணிவிடு, வெளியில் எடுத்துகிட்டு போய் கொளுத்திடு. எல்லோரும் போகிக்கு கொளுத்துற மாதிரி கொளுத்திரு. இல்லைன்னு சொன்னால் அது உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உனக்கு என்னதான் பிரச்சனை தான். அல்லேலூயா. அப்படி எந்த வீட்டில் ஒரு ட்ரெஸ் இல்லை தானே? ரொம்ப சந்தோஷம். வசனம் சொல்லுது, யூதாவின் புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி யூதா 1ஆம் அதிகாரம், அது ஒரு அதிகாரம் தான், 23வது வசனத்தை வாசிக்கலாம். மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். என்ன தள்ளுங்க? வெறுத்து தள்ளுங்கள். அல்லேலூயா. மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை என்ன செய்யுங்க? வெறுத்து தள்ளுங்க. வஸ்திரத்தின் மேலே சில நேரங்களில் கரைப்பட்ட வஸ்திரம், நான் சொல்கிறது வாழைக்காக்கார மற்ற பெயிண்ட்டுக்காரர்கள் அப்படி இல்லை, மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரம். மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரம்னா என்ன? பாவத்தினால் கரைப்பட்ட வஸ்திரம். பாவத்தினால் எப்படி கரைப்படுகிறது? அதுதான் சென்டிமெண்ட் வஸ்திரம். அல்லேலூயா. சென்டிமெண்ட் வஸ்திரம்னா என்ன அர்த்தம்? கல்யாண வஸ்திரத்தை வச்சிருப்பாங்க, அது வேற. இது எனக்கு கல்யாண பட்டு புடவை, இது எனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு புடவை, இது எனக்கு பொண்ணு பார்க்க வரும்போது கொடுத்தது, இது எனக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது கொடுத்தது, அந்த ட்ரெஸ் வேற. அதை தேவன் அவர் அதை எதுவும் சொல்கிறது இல்லை. அல்லேலூயா. அது ஒரு அடையாளமாக வச்சுருப்போம், அது ஓகே. ஆனால் மாம்சத்தால் கரைப்பட்ட கர்த்தருக்கு பிரியமில்லாத சில சென்டிமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸு உள்ளே இருந்ததுன்னு சொன்னால் நீ செத்த. அல்லேலூயா. ஆகையினால சொல்லப்படுகிறது, அந்த ட்ரெஸ்ஸு மாம்சத்தினால் கரைப்பட்ட வஸ்திரத்தை என்ன செய்யுங்க? வெறுத்து தள்ளுங்கள். யோசேப்பு என்ன செஞ்சான்?
தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்காக அந்த வஸ்திரத்தை இழந்துட்டு ஓடியாந்தான். போத்திபாருடைய மனைவியினுடைய கையில் அந்த வஸ்திரத்தை விட்டுட்டு என்ன பண்ணான்? வெளியே ஓடினான். அந்த வஸ்திரத்தை அவளும் வச்சுக்கிட்டு பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா. சில நேரங்களில் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு சில வஸ்திரங்களை கூட செய்யணும், இழக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு தான் பிடிச்சி போடாத, இந்த ட்ரெஸ்ஸு தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு போடாத, இந்த ட்ரெஸ்ஸு தான் எனக்கு கல்யாணத்துக்கு போனால் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு போனாதாங்க, அப்படி போகாது. சர்ச்சுக்கு போனால் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான், அப்படி போகாது. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ஒழுங்குக்காக செய்யலாம். ஒரு ஒழுங்குக்காக இப்போ ஆலயத்துக்கு வரீங்க, ஒரு நல்ல ஒரு வீட்டில் வாங்க, ஒழுங்கின் அடிப்படையில் செய்யலாம். ஒழுக்கத்தின் அடிப்படையில் தகுதியான வஸ்திரத்தை செய்து கொள்ளலாம், அணிந்து கொள்ளலாம். ஆனால் சென்டிமெண்ட் அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? எவனோ ஒருத்தன் சொல்லியிருப்பான் எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கணும், அந்த கலர் லைஃப் லாங் மறக்கிறதே கிடையாது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? எவனோ ஒருத்தன் எங்கே ஒரு சூழ்நிலையில் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பான், அதை லைஃப் லாங் என்ன செய்கிறது கிடையாது, அந்த கலரை மறக்கிறதே கிடையாது. எங்கே போனாலும் அந்த கலர், அதே கலர், அதே கலர். அது பெரிய கோளாறு. அது ஆகையினால இதுதான் மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை என்ன செய்யுங்க? வெறுத்து தள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வஸ்திரம் உங்ககிட்ட யார்கிட்டயா இருக்கா? அது மட்டுமல்ல, நீங்களும் எந்த ட்ரெஸ்ஸு மேலே என்ன செய்யக்கூடாது? நீங்களாக எடுத்த ட்ரெஸ்ஸாக கூட இருக்கட்டும், நீங்களாக போயிட்டு துணி கடையில் எடுத்து வந்த ட்ரெஸ்ஸாக கூட இருக்கட்டும், அந்த ட்ரெஸ்ஸு மேலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க. அல்லேலூயா. அது எல்லாம் எங்கே வரணும்? எங்கே வரணும்? பலிபீடத்தின் மேலே வர வேண்டும். அல்லேலூயா. அப்போது முதலாவது பலிபீடத்தின் மேலே சுத்தமான மிருகத்தையும் சுத்தமான பறவைகளையும் பலி செலுத்த வேண்டும். ரெண்டாவது பலிபீடத்தின் மேலே எதை கொண்டு வந்து பலி செலுத்த வேண்டும்? எது நமக்கு பிடித்திருக்கிறதோ அது என்ன செய்யணும்? பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. நகை நட்டு போகிறது ரொம்ப உனக்கு பிரியம்னா அதை நீ பலி செலுத்திடணும், வேறு வழியே கிடையாது. இல்லைன்னு சொன்னால் ஒரு நாள் என்ன ஆகும்? நான் எல்லாத்தையும் நீ இழக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு காலத்துலேயும் அப்புறம் நகையே போடக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷனை கொண்டு வந்துடுவார் ஒன்று. ஆகினால இந்த மாதிரி காரியத்தெல்லாம் என்ன செய்யக்கூடாது? ரொம்ப புத்தியீனமாக செஞ்சுக்கிட்டு நம்மளா பிரச்சனைகளை என்ன பண்ணிக்கூடாது? மாட்டிக்கொள்ள கூடாது.